3 இசைக்கலைஞர்கள். ஒரு காலத்தில் 3 இசைக்கலைஞர்கள் இருந்தன. அவர்கள் ஒரே குருவிடமிருந்து இசையை கற்றுக்கொண்டனர். ஒரு நாள் குரு அவர்களிடம் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார். அதன் பிறகு 3 நண்பர்களும் வெளி உலகத்திற்கு வந்து தங்கள் அதிர்ஷ்டத்தை தேட முடிவு செய்தனர். நாம் ஒன்றாகவே இருப்போம். நாம் ஒன்றாக கற்றுக்கொண்டோம், ஒன்றாகவே வாசிப்போம். ஆமாம் சகோதரா, நாம் அதைதான் செய்ய வேண்டும். உலகத்தில் நமக்காக என்ன இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? 3 இசைக்கலைஞர்களும் பல நாடுகளுக்கு சென்று தங்களுக்கு என்று ஒரு அழகான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொண்டனர். தற்போது அவர்கள் ஒரு கிராமத்திற்கு வந்து அக்கிராம கண்காட்சியில் அற்புதமாக வாசித்தார்கள். பின்னர் அவர்கள் கிராமவாசிகளுடன் பேசிக்கொண்டு அரட்டையடித்து தங்கள் பயணங்களின் கதைகளை பகிர்ந்து கொண்டனர். கிராமவாசிகளும் அவர்களுடன் ஒரு விசித்திரமான கதையை பகிர்ந்து கொண்டனர். இங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் காட்டில் ஒரு கோட்டை இருக்கிறது. அங்கே மாய மந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். யார் அங்கு போனாலும் கதவு தானாக திறந்து விடுமாம். உள்ளே போனால் உணவு மேஜையில் உணவுப் பொருட்கள் நிறைந்திருக்குமாம். யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொக்கிஷம் நிறைந்த கஜானா அறையும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு தீய சக்தி கோட்டைக்குள் இருக்கிறது என்று அனைவரும் கூறுகிறார்கள். அதனால் அதற்குள்ளே சென்றவர்கள் யாரும் உயிருடன் வெளியே வந்ததில்லை. உங்களில் ஒருவர் அந்த கோட்டைக்குள் யாராவது போயிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு போய் அபாயத்தை ஏற்படுத்திக்க மாட்டோம். அன்று இரவு 3 இசைக்கலைஞர்களும் அவர்கள் அறையில் தனியாக இருந்தபோது அவர்கள் மந்திர கோட்டையை பற்றியே விவாதித்துக் கொண்டிருந்தனர். நான் அந்த இடத்தை பார்க்க விரும்புகிறேன். அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மை என்று கற்பனை செய்து பாருங்கள். சிறந்த சுவையான உணவு, மிகப்பெரிய புதையல். இதுவரை நாம் எந்த அதிர்ஷ்டத்தையும் தேட முயற்சி செய்யாம இருக்கிறோம். வாழ்க்கை நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கோட்டையிலும் நமக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் முதலில் யார் அங்கே போவது? நம்மில் இளையவர் யாரோ அவர்தான் முதலில் அங்கே போக வேண்டும். இது மிகவும் நல்ல யோசனைதான். அதனால் முதலில் இவன், பிறகு நான், அதன் பிறகு நீங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு முழு பகல், ஒரு முழு இரவு அந்த கோட்டையில் தங்க வேண்டும். சம்மதிக்கிறேன். எனவே மறுநாள் காலையில் ட்ரம்பெட்டர் தன் நண்பர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு தனக்குள் ஒரு பாட்டை பாடிக்கொண்டு சென்றார். அவர் மதியம் கோட்டையை அடைந்தார். அது மிக பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. அவர் வாயில் கதவுகளை தொட்டவுடன் அவை திறந்து விட்டன. அரங்குகளின் கதவுகளும் அவ்வாறே திறந்தன. ட்ரம்பெட்டர் பிரம்மாண்டமான அரங்குகளை கடந்து அழகிய சமையல் அறைக்கு வந்து அதை ஆராய்ந்தார். கண்ணுக்கு தெரியாத ஆண்களும் பெண்களும் காய்கறிகளை நறுக்குவது, பேக்கிங் செய்வது, ருசியான சூப்பினை நறுமணமாக சமைப்பது தெரிந்தது. இந்த காய்கறிகளையும் கேக் வகைகளையும் பார்த்த ட்ரம்பெட்டருக்கு இவற்றை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அப்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு கை அவரை ஒரு பெரிய சாப்பாட்டு மண்டபத்திற்கு அழைத்து சென்றது. அங்கு அவர் ஏற்கனவே சமையல் அறையில் பார்த்த எல்லா உணவுகளும் மேஜை மீது இருந்தன. ட்ரம்பெட்டர் சாப்பிட அமர்ந்தார். அவர் ஒன்றை எடுத்து ஒரு கடி கடித்தவுடன் காலுக்கு எட்டும் நீளமுடைய தாடியுடன் கூடிய ஒரு சிறிய குள்ள மனிதர் அங்கு வந்தார். அந்த மண்டபத்தில் நடந்து வந்து ட்ரம்பெட்டருக்கு அருகில் அமர்ந்தார். வணக்கம் ஐயா. எதுவும் பேசாமல் உட்கார். உங்கள் அருகிலா? நான் சொல்கிறேன், பேசாமல் இங்கேயே உட்கார். அவர்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டனர். திடீரென்று குள்ள மனிதர் தனது கரண்டியை கீழே போட்டார். ட்ரம்பெட்டர் குனிந்து அதை எடுக்க முயலும் போது அவர் முதுகில் குள்ள மனிதர் வேகமாக அடித்து துவைத்து அவரை கோட்டை வாயிலுக்கு வெளியே தூக்கி எறிந்தார். எனது பொக்கிஷங்களை திருடும் அளவுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? பிறகு கருத்த நீல நிற முகத்துடன் பாவப்பட்ட ட்ரம்பெட்டர் தனது தோழர்களிடம் திரும்பி சென்றார். உனக்கு என்னவாயிற்று? கோட்டைக்கு போக வேண்டாம், அது ஆபத்தானது. அன்று இரவு சரி, இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கோட்டையில் என்ன நடக்கிறது என்பதை நானே அங்கே போய் பார்க்க விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக போவேன். எனவே அடுத்த நாள் ட்ரம்மர் கோட்டைக்கு புறப்பட்டார். அவருக்கும் வாயில்கள் திறந்தன. அவரும் பிரம்மாண்டமான அறைகள் மற்றும் அரங்குகளை கடந்து சமையல் அறைக்குள் சென்று சாப்பாட்டு அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டார். அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது குள்ள மனிதர் வந்தார்.
ட்ரம்பெட்டருடன் செய்ததைப் போலவே இப்போதும் குள்ள மனிதர் கரண்டியை கீழே போட்டார். ட்ரம்மர் அதை எடுக்க குனிந்த போது குள்ள மனிதர் அவர் மீது ஏறி குதித்து அடித்து துவைத்து வாயிலுக்கு வெளியே தூக்கி எறிந்தார். பிறகு ட்ரம்மர் தனது தோழர்களிடம் திரும்பி சென்றார். அரண்மனை ஆபத்தானது, அங்க போக வேண்டாம் தோழா. அங்க ஒரு குள்ள மனிதர் இருந்தார் இல்லையா? ஆமாம், நீ சொன்னது போல்தான் இருந்தான். அப்படியென்றால் நான் போகிறேன். எங்களுக்கு நடந்ததுக்கு பிறகுமா? கவலைப்பட வேண்டாம், குள்ளன் என்னை தாக்கும் அளவிற்கு நான் விடமாட்டேன். எனவே மறுநாள் காலையில் ஃபிட்லர் கோட்டைக்கு புறப்பட்டார். அரண்மனையில் அதே விஷயங்களை கண்ட பிறகு அவர் சாப்பிட உட்கார்ந்தார். வழக்கம் போல் அங்கே குள்ள மனிதர் வந்தார். பிறகு அவர் கரண்டியை கீழே போட்டார். அதை எடுக்க ஃபிட்லர் குனிந்த போது அவர் மீது ஏறி குதித்தார். ஆனால் ஃபிட்லர் அதற்கு தயாராக இருந்ததால் குள்ள மனிதரை தள்ளிவிட்ட ஃபிட்லர் குள்ள மனிதரை பிடித்து சண்டை போட்டார். அந்த சண்டையில் குள்ள மனிதரின் கழுத்தில் இருந்த பதக்கம் ஃபிட்லரின் கையில் வந்தது. பதக்கம் அவரது கைக்கு வந்த தருணத்தில் குள்ள மனிதர் மிகவும் பலவீனமாகி விட்டார். அதன் பிறகு ஃபிட்லர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக உணரத் தொடங்கினார். நான் அணிந்திருந்த பதக்கத்தை கொடுத்து விடு. முடியாது. அரண்மனையில் என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் கொடுக்கிறேன். நீ எனது பதக்கத்தை என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டால் எனது எல்லா மந்திர சக்திகளையும் நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். என்னிடம் ஏராளமானவைகள் உள்ளன. அப்படி என்றால் முதலில் அவைகளை பற்றி எனக்கு கற்றுக் கொடுங்கள். பிறகு உங்கள் பதக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சம்மதமா? சாரி. அதன் பிறகு அந்த குள்ள மனிதர் இசைக்கலைஞரை நீண்ட தூரத்திற்கு நடத்தி சென்று ஒரு விசித்திரமான அடித்தளத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் திடீரென இருண்ட பாதையின் கதவு திறந்தது. அங்கு ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அதை இதற்கு முன் ஃபிட்லர் பார்த்ததே இல்லை. அந்த இடம் நம் உலகத்திற்கு சொந்தமானது அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. குள்ள மனிதர் ஃபிட்லரை ஒரு நதிக்கு அழைத்துச் சென்றார். நதி மிகுந்த வீரியத்துடன் ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த நதியில் யாரும் நீந்த முடியாது. ஆனால் குள்ள மனிதர் தனது மந்திர கோலை தண்ணீரில் தட்டினார். திடீரென்று தண்ணீர் பிரிந்து ஒரு பாதையை ஏற்படுத்தியது. அதில் இருவரும் நடந்து சென்று மறுபக்கத்தை அடைந்தனர். அவர்கள் வந்த கோட்டையை விட ஒரு அற்புதமான அரண்மனை நதிக்கு அப்பால் இருந்தது. குள்ள மனிதர் அவரை உள்ளே அழைத்து சென்றார். கோட்டையின் ஒவ்வொரு அறைகளிலும் உலகில் இதுவரை எவரும் கண்டிராத மிக பெரிய பொக்கிஷங்கள் இருந்தன. பிறகு அவர்கள் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களால் பதிக்கப்பட்ட ஒரு பெரிய படுக்கை இருக்கும் ஒரு அற்புதமான அறைக்கு வந்தார்கள். அதில் மிக அழகான கன்னிப்பெண் ஒருத்தி படுத்திருந்தாள். ஆமாம், யார் இவள்? இவள்தான் இந்த அரண்மனையின் இளவரசி. ஒரு சாபத்தின் காரணமாக 200 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். சாபமா? அந்த சாபத்தினால் இளவரசிக்கு உறக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அரண்மனையில் அனைத்து ஊழியர்களும் மறைந்து விடுவார்கள் என்றும் இதனால் சாபமிட்டவர் இங்குள்ள விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை திருட முடியும் என்றும் கருதி இருக்கிறார். ஆனால் அரண்மனை ஏற்கனவே மந்திர சக்தி கொண்டதாக இருந்ததால் இளவரசி உறங்கும் பொழுது அவளுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் அவை இருந்த இடத்திலேயே சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றன. புதையல்கள் சிக்கிக் கொண்டன என்று விரக்தியுடன் கூறும் குள்ள மனிதரை பார்த்ததும் இவர்தான் இளவரசிக்கு சாபமிட்டிருக்க வேண்டும் என்று ஃபிட்லர் உணர்ந்தார். அதனால் இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்று ஃபிட்லர் முடிவு செய்தார். அப்படியென்றால் அந்த சாபத்தை எவ்வாறு உடைப்பது? என்ன? இளவரசிக்கு சாபமிட்டவர் யார் என்பது நம் இருவருக்குமே தெரியும் இல்லையா? உங்களுக்கு உங்கள் பதக்கம் மீண்டும் வேண்டும் என்றால் சாபத்தை எவ்வாறு உடைப்பது என்று சொல்லுங்கள். இளவரசி தலையறைக்கு அடியில் ஒரு பெட்டி இருக்கிறது. அதில் தான் இளவரசி விழிக்கும் உணர்வும் இருக்கிறது. பெட்டியை எடுத்து அதை இளவரசியின் கண்களுக்கு அருகில் கொண்டு சென்று அதில் இந்த பதக்கத்தை தொடவும். அவ்வாறு செய்தவுடன் இந்த இளவரசி தன் கண்களை திறந்து சுய நினைவுக்கு வந்து விடுவாள். மிகவும் நல்லது. நான் எங்கே இருக்கிறேன்? மேன்மை தாங்கியவரே, உங்கள் அரண்மனையில் தான். நீங்கள் 200 ஆண்டுகளாக இங்குதான் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். அவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதா? என் பொக்கிஷங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
இப்போது இவரிடம் ஒன்றுமே இல்லை. இப்போதே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் என் பதக்கத்தை கொடு. நாம் ஆற்றின் மறுபக்கத்தை அடைந்த பிறகு அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுவரை நீங்கள் எந்த ஒரு தந்திரத்தையும் கையாள மாட்டீர்கள் என்பதை உறுதி செய்ய உங்கள் மந்திர கோலை என்னிடம் கொடுக்க வேண்டும். அவர் பேச்சுக்கு இணங்குவதை தவிர குள்ள மனிதருக்கு வேறு வழி இல்லை. அவர் தனது மந்திர கோலை ஃபிட்லருக்கு கொடுத்தார். அவர்கள் மூவரும் ஆற்றை நோக்கி நடந்தார்கள். ஃபிட்லர் அதன் மீது தன்னிடம் இருந்த மந்திர கோலால் தொட்டதும் நீர் பிரிந்தது. குள்ள மனிதர் அந்த பாதையில் நடந்து சென்று மறுபக்கத்தை அடைந்தார். ஆனால் ஃபிட்லரும் இளவரசியும் அவரை பின்தொடரவில்லை. குள்ள மனிதர் மறுபுறம் வந்து சேர்ந்ததும் ஃபிட்லர் மீண்டும் தண்ணீரை தட்டினார். முன்பு போல நதி இணைந்து ஓடியது. என்னுடைய பதக்கம், என்னுடைய பதக்கத்தை கொடுத்து விடு. எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த மந்திர கோலை நான் வைத்துக் கொள்கிறேன். அப்போதுதான் நீங்கள் எப்போதும் திரும்பி வர மாட்டீர்கள். இவ்வாறு புத்திசாலியான ஃபிட்லர் குள்ள மனிதரை விரட்டி அடித்தார். பின்னர் இளவரசியின் பக்கம் திரும்பினார். இளவரசி அவர்களே, நானும் இப்போது உங்களை விட்டு பிரிந்து வெளியேற வேண்டும். சில நாட்கள் இங்கேயே தங்கியிருங்கள். நீங்கள் என் உயிரையும் என் நாட்டையும் காப்பாற்றியதோடு நித்திய தூக்கத்தில் இருந்த என்னை எழுப்பி மீண்டும் என் வாழ்க்கையை அழகாக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டிய கௌரவத்தையும் விருந்தோம்பலையும் என் நாட்டின் மூலம் வழங்கும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையில் உங்கள் நாடு மிகவும் அழகும் அற்புதங்களும் நிறைந்ததுதான். நான் இங்கு சந்தோஷமாக தங்குகிறேன். எனவே ஃபிட்லர் இளவரசியின் நாட்டிலேயே தங்கினார். இறுதியில் அவர்கள் காதலித்து பிறகு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஃபிட்லரின் தோழர்களை ஃபிட்லர் போய் பார்த்து அவர்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டார். அவர்கள் இணைந்து இசையை வாசித்து நாட்டு மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் முதலில் இருந்த இடத்தின் மக்கள் இந்த இசைக்கலைஞர்கள் எங்கு சென்றார்கள் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் திரும்பி வராததால் அனைவரும் பேசினார்கள். அவர் புல்லாங்குழல் வாசிக்க போய்விட்டார். ஆமாம், அவர் புல்லாங்குழல் வாசிக்க போய்விட்டார். இது ஒரு பழமொழியாக மாறிவிட்டது. இன்று வரை அவர் திரும்பி வராத ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அனைவராலும் கூறப்படுகிறது.